ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடைகள்லாம் விற்கிற குஸ்கா அதே ருசியில் இவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டில் செய்யலாங்க தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அந்த குஸ்கா பிரியாணி மாதிரி ருசியிலேயே இருக்கும். மட்டனோ சிக்கனோ போடாமல் வெறும் தக்காளி வெங்காயத்தில் செய்கிறது தான் இந்த குஸ்கா. இதுக்கு நல்லா எனக்கு லெமன் ஒரு பிக்கிள், அதாவது எலுமிச்சை ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வெங்காய ரைத்தா வச்சு சாப்பிட்டுலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும். லஞ்சு பாக்ஸுக்குன்னே உள்ள ரெசிபி இது. நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். லஞ்சு பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ட்ராவலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ருசியான இந்த குஸ்கா வீட்டில் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் வாங்க. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா இதுக்கு ஒரு அரவை அரைச்சி போட்டுக்கணும். இந்த பச்சை மிளகா போட்டுட்டு இதுலேயே நம்ம பட்டை கிராம்புலாம் போட்டு அரைச்சிடலாம். நம்ம இப்போ 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா நல்லா ஆஞ்சிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு சேர்த்துருக்கேன். இதோட அரவைக்கு மசாலா பொருள் 3 ஏலக்காய், அன்னாசிப்பூ, கிராம்பு 4 கிராம்பு வைங்க போதும். பட்டை துண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, இந்த 4 பொருளையும் நம்ம இந்த புதினா கொத்தமல்லியோடு சேர்த்து அரைச்சிடுவோம். நல்லா வாசனை தூக்கலாக இருக்கும் இந்த குஸ்காவுக்கு. இதில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், இன்னொரு ஸ்பூனும் போட்டு மொத்தம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி, மசாலா பொருள்லாம் பட்டை கிராம்பு, அது ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது இவ்வளவும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குஸ்கா செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் செய்யலாம், விசில் வச்சு. அதில் நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி கடலெண்ணெய் சேர்க்குறேன். கடலெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் குஸ்கா. அப்புறம் நல்லா ஒரு குழிக்கரண்டி, பெரிய குழிக்கரண்டி நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. குஸ்காவில் நம்ம வேறு காய்கறியோ மட்டன் சிக்கனோ போடாமல் தக்காளி வெங்காயத்தில் செய்கிறது நெய் கூடுதலாக சேர்த்தா ருசி அதிகமாக இருக்கும். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்ச பிறகு நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் இந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கட்டும். இந்த குஸ்கா சாப்பிட்றதுக்கு பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும் இது பிரியாணி இல்லை, வெறும் தக்காளி சாதத்தில் மாதிரி உள்ள குஸ்கான்னு சொல்லி தெரியும். அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடு, நான் சொல்கிற அளவுகள்லாம் சொல்கிறேன். அந்த அளவுகளில் செய்யுங்க, கரெக்டாக வரும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக நெய்யில் வதங்கிட்டு இப்போ நம்ம அரைச்ச புதினா கொத்தமல்லி அந்த இதை அரவையே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த பச்சை மிளகா இந்த இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும். அப்போ தான் பச்சை வாசனை போனால் தான் குஸ்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு தெரியுது பாருங்கள். இந்த எண்ணெயெல்லாம் கக்கி சைடு இந்த சமயத்தில் நம்ம 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா முன்னாடியே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் காரத்துக்கு, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த தனி மிளகாய்த்தூள் நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி செய்ய போகிற குஸ்காவோட அளவு 500 கிராம் அரைப்படி அரிசிக்கு நான் செய்கிறேன். இந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கின பிறகு ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். 500 கிராம், 1/2 கிலோ அரிசிக்கு நான் அந்த குஸ்கா செய்கிற அளவு செய்கிறேன். அந்த அளவுக்கு தான் இப்போ இதெல்லாம் போடுறேன். நீங்கள் கூட்டி செஞ்சிங்கன்னா கூட்டி குறைச்சி அளவு கூட்டிக்கோங்க. இந்த சமயத்தில் நல்லா பழுத்த தக்காளி 3 தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். சின்னதாக அரைஞ்சிக்கோங்க, டக்குன்னு வெந்துடும். இப்போ நான் இது வெந்த பிறகு காமிக்கிறேன். நல்லா தக்காளி நல்லா கொலைய வேகணும். இது வேகிறதுக்கு இப்போ இந்த குஸ்காவுக்கு தேவையான உப்பை இந்த சமயத்தில் சேர்த்துருங்க. உப்பு சேர்ந்தோன்னா தக்காளி எல்லாம் சீக்கிரம் வெந்துடும். இது நல்லா தக்காளி, இந்த மிளகாய்த்தூள், இந்த அரவையெல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் கைக்கு வெந்து வரட்டும். அதுக்குள்ளே இப்போ நான் அரிசியை கழுவி வச்சுருக்கேன் 1/2 மணி நேரத்துக்கு. நம்ம வீட்டில் சமைக்கிற இந்த படி அளவில் தான் 500 கிராம் இது, அரைப்படி இது. இந்த படியில் தான் அரைப்படி அரிசி எடுத்து கழுவி 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டேன். இதே படியில் அளவில் நான் தண்ணி 1க்கு 2 தண்ணி வைக்கணும். இப்போ 2 தண்ணி அளவு எடுத்து அளந்து வச்சுருக்கேன். இது 1க்கு 2 தண்ணி போதும். வீட்டு அரிசி, பொன்னி அரிசி அது. நீங்கள் பாசுமதி அரிசி இதில் செஞ்சாலுமே இந்த வீட்டு அரிசிலேயே செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பொன்னி அரிசி அது. தக்காளி இந்த மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் கக்கி வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா வெந்த பிறகு தான் அரிசியை சேர்க்கணும், அப்போ தான் ருசியாக இருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம அளந்து வச்சுருக்கோம் 1க்கு 2 அளவு கரெக்டாக போடுங்க. அப்போ தான் குழஞ்சும் போகாமல் வேகாமல் இருக்காமல் நல்லா வெந்தும் சரியாக வரும்.
இப்போ வந்து தண்ணியை ஊற்றி வச்சு 1க்கு 2 தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த சமயத்தில் அரை மூடி எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சிட்டு ஒரு கொதி வரட்டும். தண்ணி இப்போ நல்லா கொதி வந்துட்டு, கொதி வந்த பிறகு தான் அரிசியை சேர்க்கணும். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து கழுவி வச்சுருந்த அரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போயே சாதத்தை நல்லா கிளறி பார்த்துட்டு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டான இந்த சமயத்தில் பார்த்துக்கோங்க. இப்போ போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், அதுக்கப்புறம் சேர்க்க முடியாது. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு கொதி வரத்துக்குள்ளே மேலே வந்து கொத்தமல்லி தலையை தூவிட்டு குக்கரை மூடி வெயிட்டு போட்டு 3 விசில், என்னோடய விசிலுக்கு 3 விசில் வைக்கணும். உங்கள் குக்கர் தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். இப்போ பார்ப்போம் குஸ்கா எப்படி வந்திருக்குன்னு. இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அளவுகள் மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா ரொம்ப குறைந்த பொருள்கள்லேயே இந்த குஸ்கா செஞ்சுலாம். இதை தான் ரோட்டு கடைகள்லாம் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு பிரியாணி மாதிரியே இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், அடி பிடிக்காமல் இருக்குது. இந்த மாதிரி தான் செய்யணும். அளவு தண்ணி 1க்கு 2 தண்ணி வைங்க. இவ்வளவு பொலன்னு வந்திருக்கு பாருங்கள் தண்ணிக்கு. இது நம்ம வீட்டில் உள்ள பொன்னி அரிசியில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே செஞ்சுக்கலாம். நல்லா பொலன்னு இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். சூட்டோடு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, முட்டை பொரியல், பட்டாணி குருமா, ஒரு ஊறுக்காய், வெங்காய ரைத்தான்னு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். வெறுசா திங்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். இது லஞ்சு பாக்ஸுக்கு அருமையாக கொடுத்து அனுப்பலாம். இந்த குஸ்கா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.